சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் இடி மின்னலோடு கனமழை பெய்தது. பட்டினப்பாக்கம், கலங்கரை விளக்கம், ராயப்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, மாதவரம், வண்ணாரப்பேட்டை, காசிமேடு, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. 2 மணி நேரமாக பெஞ்சிட்டு இருக்கு. காலையிலேருந்து அடித்த வெயிலுக்கு இந்த மழையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குது. சென்னை மக்கள் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஃபுல்லாக செம்ம வெயில் அடிச்சுது. நான் வண்டி ஓட்டு வரேன். நான் எப்போவுமே வேக்காடுனாலே பிடிக்காது. ஃபுல்லாக மழை நல்லா இருக்குது. நீந்து பார்த்து நல்லா இருக்குது ப்ரோ. அதாவது செம்ம வெயில் அடிச்சுது இவ்வளோ நாளாக ஃபுல்லாக. நான் எப்போ நினைக்கிறது பிடிக்காது எனக்கு. நல்லா இருக்குது. மத்தியானம் செம்ம வெயில், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மழையை. சடனாக திடீர்னு சில்லுன்னு காத்தச்சு மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நல்ல தண்ணி நிற்கல. புளியாந்த எங்கள் ஏரியாலாம் ரொம்ப நிற்கும் தண்ணி. இப்போ நிற்கிறதே கிடையாது. போன வருஷமும் நிற்கல, இப்பயும் நிற்கல. இதனிடையே சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரத்தில் 6 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், ஜூலை மாதத்தில் சராசரியாக 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்றும் அதில் நேற்றிரவு 1 மணி நேரத்தில் மட்டுமே 6 சென்டிமீட்டர் மழை பெய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் சென்னையில் அதிக மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாகவும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பரனூர், ஆத்தூர், திம்மாவரம், வல்லம், ஆலப்பாக்கம், மேலமையூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. அதேபோல் ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி, பொத்தேரி, மறைமலைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளான ஊத்துக்கோட்டை, வெண்ணாலூர்பேட்டை, சீத்தஞ்சேரி, பூண்டி, வெங்கல், தாமரைப்பாக்கம், வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டை, புட்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அதேபோல் பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, சோழவரம், செங்குன்றம், புழல், கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம், மாதர்பாக்கம், பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக காற்றோடு கூடிய மழை பெய்தது. பொன்னேரி தேரடி ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் தேங்கி நின்ற மழை நீரால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் கழிவு நீரோடு மழை நீரும் கலந்து சாலைகளில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஸ்வால்பேட்டை, மங்கம்மாப்பேட்டை, விண்டர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. காற்றுடன் கூடிய கனமழையால் அரக்கோணம் திருவள்ளூர் சாலையில் மிகப்பெரிய மரம் ஒன்று உயரழுத்த மின்மாற்றி மீது விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக நகர் முழுவதும் 3 மணி நேரம் மின்வெட்டு நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரசூர், காந்தலவாடி, மாமந்தூர், கண்ணராம்பட்டு, தென்மங்கலம், ஆலங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்று மற்றும் இடியோடு கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையால் மானாவாரி பயிர் செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதிகளான தாவாந்தெரு, வெள்ளாண்டி வலசு, கேட்டுக்கல்லுக்கழுகை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே கனமழை காரணமாக சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டை நகரில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் நீடித்து வந்த நிலையில் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு சுமார் 1 மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அணைக்கரைப்பட்டி, காளாப்பூர், சதுர்வேதமங்கலம், கண்ணமங்கலப்பட்டி பகுதிகளில் பரவலான மழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.